ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் முருகவேல், லார்ட் முருகவேல். ஸோ அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பிளாக் பென் யூஸ் பண்ணுறோம், ஒரு பேங்கிள், அதாவது ஒரு சர்க்கிள் டூல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்கேல். ஸோ நான் யூஸ் பண்ணுற பிளாக் பென் வந்து ரோபோ மேக்ஸ் பிளாக் பென். ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முருகருடைய இந்த வேலுடைய கைப்பிடி பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்ட மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள், அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ளே வந்து இது போல் ஒரு டிசைன். இந்த முருக வேலுக்கு நடுப்பகுதியில் 3 பட்டைகள், ஒரு பொட்டு. ஸோ மீதம் இருக்கிற பகுதியெலாம் வந்து நம்ம வந்து அந்த டிசைனை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கலரிங் செக்ஷன் வந்து போயிடலாம். ஸோ கலர் பென்சிலில் தான் நம்ம வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லோ கலர், லெமன் எல்லோ கலர் வந்து எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக இது போல் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அந்த 3 பட்டை மட்டும் கேப் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கிற கலர் வந்து ப்ரௌன். ஸோ எந்த இடங்கள்லாம் வந்து அந்த ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறன்றத நல்லா பார்த்துக்கோங்க. அவுட்லைன் ஏரியா முழுக்க அந்த ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு மெட்டல் எஃபெக்ட், 3D எஃபெக்ட் நமக்கு வரணும்னா ஷேடு வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் அந்த அவுட்லைன் ஏரியா முழுக்க அந்த ஷேடிங் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், ப்ரௌன் கலர். ஸோ இந்த வேல் பகுதியில் எந்த இடங்கள்லாம் அந்த எம்போஸாக தெரியுதோ அதுக்கு அழகாக இது போல் ஷேடிங் வந்து ஆட் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஷேட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணியிருக்கிறோன்றதை பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து அந்த பொட்டுக்கு நம்ம ரெட் கலர் வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ட்ராயிங்கை முயற்சி பண்ணி பாருங்கள்.